புதுச்சேரியில் சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பெட்ரோல் போட வந்தவர்களை பங்க் ஊழியர்கள் திருப்பி அனுப்புகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டியும் சிறுமி உயிரிழப்புக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரியும் புதுச்சேரி முழுவதும் திமுக, காங்கிரஸ் மற்றும் அதிமுக சார்பில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை 6 மணிக்கே பந்த் போராட்டம் தொடங்கியது. இதன் காரணமாக புதுச்சேரியினுடைய பெரும்பாலான நகரப்பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக திரையரங்கு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியுடைய நகர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிக உள்ள பகுதி என்பதால் அனைத்து பகுதிகளிலும் காலை நேரங்களில் பெட்ரோல் நிரப்பி செல்வது வழக்கமாக நிலையில் இன்று பெட்ரோல் பங்குகள் அனைத்து மூடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியுடைய புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெட்ரோல் பங்குகள் முன்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவு பெட்ரோல் போடுவதற்காக வந்த நிலையில் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து வருவதால் நகரப்பகுதியில் உள்ள எந்த பெட்ரோல் பங்குகளும் இயக்கப்படவில்லை. அதனால் பொதுமக்கள் தங்களது பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.